அனாதியான மெய்ப்பொருளை தேடுவதும் அதனுடன் இணைந்த குரு சீடன் நல்லுறவும் தொன்று தொட்டே பாரத பண்பாட்டின் சிறப்பியல்புகளாக இருந்து வந்துள்ளன. என் வழியும் தெய்வத்தன்மை உள்ளதொரு தவ முனிவரிடம் என்னை கொண்டு சென்றது. அழகு மிளிர்ந்த அவரது வாழ்க்கை கால ஏடுகளில் பொறிக்கப்பட்டுள்ள ஒன்று. பாரதத்தின் உண்மையான செல்வங்களாக கருதப்படுகின்ற ஞானிகளில் அவரும் ஒருவராவார். புராதன எகிப்து, பாபிலோனியா ஆகிய நாடுகளுக்கு ஏற்பட்ட விதி தங்கள் நாட்டிற்கும் ஏற்பட்டு விடாமல் ஒவ்வொரு தலைமுறையிலும் இத்தகைய ஞானிகள் தோன்றி பாதுகாத்து வந்துள்ளனர். என் குழந்தை பருவத்தின் நினைவுகள் கால வரிசைக்கு அப்பாற்பட்ட முற்பிறப்பின் இயல்புகளை தழுவியனவாக இருக்க காண்கிறேன். இமய பணிச்சாரர்கள் இடையே ஒரு யோகியாக நான் வாழ்ந்த தொல்கால வாழ்க்கையின் தெளிந்த நினைவுகள் என்னுள் எழுந்தன. கடந்த காலத்தின் இத்தோற்றங்கள் ஏதோ ஒரு வரையறையற்ற தொடர்பின் மூலமாக வருங்காலத்தை கூட காண உதவின. குழந்தை பருவத்தின் இயலாமையினால் எழுந்த அவமானங்கள் பற்றி இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. உணர்ச்சிகளை சுதந்திரமாக வெளிப்படுத்தும் திறமையின்றி இருந்ததையும் நடமாட இயலாதிருந்ததையும் நான் மனக்கசப்புடன் உணர்ந்தேன். என் உடலின் பலவீனத்தை நான் உணர்ந்தபோது பிரார்த்தனைகள் என்னுள் பொங்கி எழுந்தன. தீவிர உணர்ச்சிகரமான என் வாழ்க்கை பன்மொழி வார்த்தைகளில் என் மனதுள் வெளிப்பட்டது. என்னுள் ஏற்பட்ட பன்மொழிகளின் குழப்பத்திற்கிடையில் நான் படிப்படியாக என்னுடையவர்களின் வங்காளச் சொற்களை செவிமடுக்க பழகிக் கொண்டேன். பொம்மைகளுடனும் கால் விரல்களுடனுமான விளையாட்டிற்குள் அடங்கிவிட்டதாக பெரியவர்களால் கருதப்படும் மழலையின் மனம்தான் எத்துணை ஏமாற்றவல்லது. என் உள்மன கொந்தளிப்பும் அதற்கு ஈடு கொடுக்க முடியாத என் உடலும் அடிக்கடி பிடிவாதமான அழுகைகளை உண்டாக்கின. என் வேதனையைக் கண்டு எதுவும் செய்வதறியாத என் குடும்பத்தினரின் திகைப்பை நான் நினைவு கூர்கிறேன். மகிழ்ச்சி நிறைந்த நினைவுகளும் என்னுள் குவிகின்றன. என் தாயின் சீராட்டல்கள் மற்றும் மழலைச் சொற்களை உதிர்க்கவும் தளிர்நடை பயிலவும் மேற்கொண்ட என் முதல் முயற்சிகள். உடனுக்குடனேயே மறக்கப்படும் இத்தொடக்க வெற்றிகள்தாம் தன்னம்பிக்கையின் இயற்கையான அடிப்படையாகும். தொலைதூரம் ஊடுருவும் என் நினைவுகள் தனிப்பட்ட அனுபவம் இல்லை. வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையே ஏற்படும் திடீர் மாறுதல்கள் தங்கள் உள் உணர்வுகளை தடை செய்யா வண்ணம் பாதுகாத்துக் கொள்ளும் யோகிகள் பலர் உண்டென அறிகிறோம். மனிதன் ஓர் உடல் மட்டுமேயானால் அதை இழக்கும் போது அவனே இல்லாதவனாகி விடுகிறான். ஆனால் காலங்காலமாக தீர்க்கதரிசிகள் கூறுவது உண்மையெனில் மனிதன் அடிப்படையில் உடல் சார்பில்லாத எங்கும் நிறைந்துள்ள ஆன்மாவேதான். வினோதமாக தோன்றிய போதிலும் குழந்தை பருவத்தின் தெள்ளிய நினைவுகள் மிகவும் அபூர்வமில்லை. பல நாடுகளில் பிரயாணம் செய்யும் பொழுது உண்மையே பேசும் அநேகர் வாயிலாக அவர்களுடைய குழந்தை பருவத்தின் நினைவுகளை கூட கேட்டறிந்திருக்கிறேன்.